வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் விஷால், ஜாக்லின் அண்ட் தென் முத்துக்குமரன் இவங்க 3 பேருமே வந்து கேப்டனுக்கு ஏன் டிசர்வ்டு அப்படின்றதுக்காக ஒரு சூப்பரான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வைக்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்க அப்படின்னா, 3 பேரில் யார் கேப்டனாக வந்தாலும் வந்து அவங்க டிசர்வ் தான். அண்ட் தென் எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் 3 பேருமே நினச்சோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினும் சரி விஜய் விஷாலும் வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் விஜய் விஷால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பேரும் ஏன் டிசர்வ்டு அப்படின்றதுக்கு வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக முத்துக்குமரன் வந்து கேப்டனாக இருக்கிறப்ப கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வந்தது. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணி இந்த தடவை அவர் ஜெயிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக செய்வேன் கேப்டன்சி அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அவர் இதை வந்து வின் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு அவர் டிசர்வ்ட் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனுக்கு வந்து சொல்லியிருப்பார் விஜய் விஷால். அதே மாதிரி ஜாக்லினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரூ அவுட் த பிக் பாஸ் சீசன் எல்லா வாரமும் வந்து அவங்க நாமினேட் ஆகியிருக்காங்க. இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சூஸ் ஆகி செலக்ட் பண்ணப்பட்டு மக்களால் இந்த சென்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற மக்களால் செலக்ட் பண்ணப்பட்டு இந்த வாரம் அவங்க கேப்டன் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஒரு செம கேப்டன்சியை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் ஜாக்லின்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்காக இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஜாக்லினும் வந்து இந்த கேப்டன்சிக்கு வந்து டிசர்வ்டு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அண்ட் தென் விஜய் விஷாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி கேப்டன்சி டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் மஞ்சரி மேம் கூட நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து விளையாடி மஞ்சரி மேம் ஜெயிச்சிருவாங்க. ஸோ மஞ்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டனாக இருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் வாய்ப்பை கிட்ட போய் நான் தவற விட்டுட்டேன், பட் இந்த தடவை வந்து ஜெயிச்சிட்டேன், ஸோ நானும் டிசர்வ் தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அங்கே 3 பேருமே இருந்தாங்க. லைக் ஒருத்தர் இல்லாமல் அவரை பற்றி புகழ்ந்துட்டாருன்னா பரவாயில்ல, பட் 3 பேருமே லைக் ஜாக்லினாக இருக்கட்டும், முத்துக்குமரனாக இருக்கட்டும், விஜய் விஷாலாக இருக்கட்டும் 3 பேருமே வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் பிட்வீன் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பாயிண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் விஜய் விஷால் வந்தது முத்துக்குமரனுக்கும் சரி ஜாக்லினுக்கும் வந்து ஹாப்பி தான் அப்படின்றத வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் முத்துக்குமரனும் டிசர்வ்டு தானா, அண்ட் தென் ஜாக்லினும் டிசர்வ் தானா, அண்ட் தென் விஜய் விஷாலும் டிசர்வ் தானா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.